Hi everyone, welcome to Boolean Buffet. Today we are going to discuss about a very interesting open source AI app builder, which is nothing but DYAD. So it's a local and open source AI app builder. It lets you create full applications. As we discussed so many online AI tool, right? Like Lovable, Replit, and Rock, and so many things available, right? But this is something like the open source AI builder. So while chatting the AI, this one could create a cloud based AI builders like a full stack web application, and it's giving you a full control of your code and development environment. So it's an purely an open source and free to use, and it runs locally, whether it could be in a Mac or Windows, with with plans of Linux. Linux operating system. It's coming in the future, but apart from this, it will work definitely in Windows and Mac. You can connect your own AI model key like OpenAI, Gemini, Anthropic, Claude, etc. So many things. Essentially, DAD is like a Visuals AI builder like V0, Bolt, or Lovable. But locally, we can do all these settings. It's flexible and open source. So this is the actual setup you are going to do, like diet sketch நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா. So whether you can download based on your operating system, you just download an Mac DMG file or else Windows exe file, and just go through these documents and you will get to know how to implement and how to set up the Google your OpenAI model key or Gemini model key or whatever. And you just go here and play the videos, and you will get to idea how the thing will work in locally and what are all the features is completely available when it comes to the installation. And ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் வந்து நம்ம சேட் பண்ணுறது இருக்கட்டும், அண்ட் லோக்கலாக வந்து அதை வந்து மாடலை வந்து சூஸ் பண்ணி, அண்ட் ஹவு டு யூ கோயிங் டு interact with this model is completely it's really nice actually. So I already installed. So this is the actual setup. ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் செட்டப் பண்ணதுக்கப்புறம் இதுதான் இந்த மாதிரி வந்து மெனுஸ் தான் இருக்கும். லைக் யூ கேன் build an app, இங்கேயே வந்து நம்ம பில்ட் பண்ணிக்கலாம், ஆர் எல்ஸ் யூ கேன் இம்போர்ட் தி ஆப். அண்ட் இதில் வந்து மாடல் வந்து யூ கேன் சூஸ் த வாட் எவர் த மாடல் உங்களுக்கு இருக்கோ அது எல்லாமே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். லைக் ஓப்பன் ஏஐ ஆர் ஆந்த்ராபிக், கிளாடு, ஜெமினை அண்ட் ஓப்பன் ரவுட்டர் கீ கூட நம்ம செட் பண்ணிக்க முடியும், டீப் சீக். ஸோ எல்லா மாடலுமே இங்கே அவைலபிளாக இருக்கும். அண்ட் லைக் சேட்டும் வந்து நம்மளால் வந்து இதில் வந்து சேட் பண்ணிக்க முடியும். லைக் நான் இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து நான் பில்ட் பண்ணேன், அதுதான் இது. ஸோ லைக் வென் யூ கிளிக் அண்ட் ஜஸ்ட் ஓப்பன் ஈவெண்ட் ஒன் அண்ட் ஜஸ்ட் கிளிக் அண்ட் இந்தியா அண்ட் டிஸ்கிரிப்ஷன் ஜஸ்ட் ஆட் ஒரு கம்ப்ளீட்டாக வந்து ஒரு க்ரெட் ஆப்ரேஷன்ஸ் வந்து நமக்கு வந்து பில்ட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து சிம்பிள் ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து நம்ம இங்கே பார்க்க முடியும். ஸோ வெதர் நீங்கள் எடிட் பண்ணோம் அப்படின்னா லைக் இதுவும் வந்து அப்டேட்டட் எடிட் வந்து நம்மளால் பண்ண முடியும், தென் டெலிட்டும் வந்து பண்ண முடியுது. ஸோ ஒரு சிம்பிள் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து பண்ண முடியும். லைக் ஒரு ஆன்லைனில் நீங்கள் பண்ணுற மாதிரியே லோக்கலில் வந்து நீங்கள் செட்டப் வந்து பண்ண முடியும் இதில். அண்ட் இதில் வந்து கோட்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து என்னென்ன கோட்ஸ் வந்து அந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் என்னென்ன கோடெல்லாம் வந்ததுங்கிறது கம்ப்ளீட்டாக நீங்கள் பார்க்கவும் முடியும். ஸோ யூ கேன் டவுன்லோட் த கோட் ஆக்சுவலி. இந்த என்டையர் கோடையும் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ லைக் ஒரு கம்ப்ளீட் ஒரு ப்ராஜெக்டோட சோர்ஸ் ஃபோல்டர், ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் எந்த அளவுக்கு இருக்கணுமோ அது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ரியாக்ட் அண்ட் டெய்ல்விண்ட் ஆர் எந்த ஃப்ரேம் ஒர்க்கில் உங்களுக்கு வேணுமோ you can choose the framework. While building the application you just type the framework as well. ஸோ அதை நம்ம டைப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஐ திங்க் இட் வில் ஒர்க். அண்ட் அஃப்கோர்ஸ் இதில் வந்து என்விரான்மெண்ட் வேரியபிள் கூட நம்மளால் கான்ஃபிகர் பண்ணிக்க முடியும். லைக் உங்கள் அப்ளிகேஷன்ஸுக்கு தேவைப்படுற என்விரான்மெண்ட் வேரியபிள் என்னென்னவோ அது எல்லாமே கம்ப்ளீட்டாக லோக்கலி வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் கேன் ஃபெச் தி என்விரான்மெண்ட் வேரியபிள் ஃப்ரம் திஸ் ஆப் and continue the other stuff of the development in your applications.
அதில் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அண்ட் அஃப்கோர்ஸ் இஃப் யூ ஹேவ் தி Supabase, you can connect the Supabase so that you can கம்ப்ளீட்டாக வந்து ஒரு பேக் அண்ட் ஸ்டஃப் லைக் ஆத்தென்டிகேஷன் ஆர் ஆத்தரைசேஷன் ஆர் போஸ்ட்கிரிஸ் ரிலேட்டட் ஸ்டஃப் விச் இஸ் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஸ்ப்ளிட் அப் பண்ணி நம்ம Supabase இது பண்ணிக்கலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் யூ கேன் கனெக்ட் த GitHub டு புஷ் த கோட் டு தி GitHub as well. அண்ட் ஸோ இந்த செட்டிங்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா ஓகே, பிஃபோர் எக்ஸ்ப்ளோரிங் ஆல் திஸ் திங்ஸ் லெட்ஸ் ஜஸ்ட் கிளிக் சம் ஒரு 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 சின்ன ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். அதில் வந்து ஒரு டெவலப்பர் போர்ட்ஃபோலியோ மாதிரி ஒரு சின்னதாக வந்து ஏதாவது நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். லைக் ஓகே, ஸோ இதில் வந்து ஒரு சேட் பாட்டை வந்து நம்ம க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகே, ஜஸ்ட் வந்து ஒரு அப்ளிகேஷன்ஸில் வந்து கொடுக்கும்போது இதில் வந்து கூகுள் ஜெமினி API கீ வந்து கொடுத்து நான் வந்து இதை கொடுக்குறேன் அப்படி. ஓகே, சேட் பாட்டை வந்து வேண்டாம், லைக் ஒரு டெவலப்பர் போர்ட்ஃபோலியோ மாதிரி. ஓகே, சேட் பாட்டே நம்ம கொடுக்க ட்ரை பண்ணலாமே, எப்படி வருது நம்ம பார்ப்போம். ஸோ when you click it, it starts building the கம்ப்ளீட்டாக வந்து ஒரு என்னென்ன காம்பனண்ட் வந்து இருக்குது அப்படிங்கிறது வந்து திங்க் பண்ணி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து ஜெனரேட்டிவ் AI பில்ட் பண்ண சொல்லுது. இந்த மாதிரி லைக் உங்கள்கிட்டையும் வந்து பர்மிஷன்ஸ் வந்து கேட்கும். சம் செட் ஆஃப் காம்பனண்ட்ஸை வந்து அது ரெடி பண்ணிவிட்டு இட் வில் ஆஸ்க் யூ த பர்மிஷன்ஸ் டு புட் யுவர் கீ அண்ட் என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக பண்ண ஆரம்பிக்கும். லைக் இங்கே பார்த்தீங்கன்னா அப்ரூவல் கேட்குது. ஓகே, ஐ வில் ஸ்டார்ட் புட் அப்ரூவல் வந்து நான் கொடுத்துட்டேன். ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் பில்டிங் த கீ. ஸோ இது வந்து ஆட்டோ அப்ரூவல் கூட நம்ம வந்து இது பண்ணிக்க முடியும். ரைட் நவ் ஐ ஜஸ்ட் ஓப்பன் தி ஆட்டோ அப்ரூவல் வந்து நான் கொடுத்துட்டேன். ஸோ இது கொடுத்துட்டிங்கன்னா எவ்ரி டைம் இட் won't ask you to enter the approve or reject and it starts building. Let's see. So okay, just fix an API key. Okay, fix it. And do you want to install React Markdown? Fix it. Let's see. ஓகே, இன்ஸ்டால் பண்ண சொல்லியிருக்கேன். ஐ திங்க் ஐ நீட் டு கிளிக் ஹியர், மேக் ஷூர் வாட் ஆப். ஓகே, ஜெனரேட்டிவ் AI நான் கொடுக்குறேன் அப்படின்னா அது வந்து ஜெனரேட்டிவ் AI ரிலேட்டடாக இருக்கிற NPM பேக்கேஜஸ் வந்து லுக்அப் பண்ணணும்னு நினைக்கிறேன். வேறல்ஸ் ரியாக்டிவ் மார்க்டவுன் எடுத்துட்டோம் அப்படின்னா ரியாக்டிவ் மார்க்டவுனுக்கு ரிலேட்டடாக இருக்கிற அந்த லைப்ரரி வந்து NPMல வந்து லுக்அப் பண்ண ட்ரை பண்ணணும். அதுதான் இங்கே நடக்குது. ஓகே, மேக் ஷூர் வாட் பேக்கேஜஸ். ஓகே, ஐ வில் சூஸ் தி React Markdown சொல்லி நான் கொடுக்குறேன். ஓகே, React Markdown. Okay, I'll choose this. Okay, let's see how it goes because generative AI வந்து கம்ப்ளீட்டாக இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால தான் இது வந்து சொல்லுது. ஜெனரேட்டிவ் AI நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஜெனரேட்டிவ் AI ரிலேட்டடான NPM பேக்கேஜஸ் வந்து இல்லை, அதனால் இந்த இஷ்யூ வருது. ஓகே, லெட்ஸ் கோ டு நியூ சேட் வந்து வேறு ஏதாவது நம்ம ட்ரை பண்ணுவோம். இது வந்து ஒரு கீ லெவலில் வந்து கேட்குது. ஸோ சிம்பிளாக ஏதாவது வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ மாதிரி ஏதாவது பில்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஒரு டெவலப்பர் போர்ட்ஃபோலியோ அந்த மாதிரி வந்து ஏதாவது ட்ரை பண்ண பார்ப்போம். ஓகே ஓகே, காண்டாக்ட் ஃபார்ம். ஓகே, இப்போ இதை ட்ரை பண்ணலாம். ஸோ இதை ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா லைக் வந்து ஒரு டெவலப்பர் போர்ட்ஃபோலியோ வந்து நான் பில்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் வித் அபவுட் அண்ட் ப்ராஜெக்ட் பேஜஸ் அண்ட் காண்டாக்ட் மாடியூலுங்கிற ஒரு செக்ஷனில் வந்து நான் பில்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அஃப்கோர்ஸ் நீங்கள் ஃப்ரேம் ஒர்க் கூட இதில் வந்து என்டர் பண்ணலாம். எந்த டைப் ஆஃப் லாங்குவேஜஸில் டெக் ஸ்டாக்கில் வந்து உங்களுக்கு பில்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தா கூட ஐ திங்க் இட் வில் ஸ்டார்ட் பில்டிங் ஆக்சுவலி. ஜஸ்ட் கோட் அண்ட் ப்ரிவ்யூ கொடுக்குறேன் அப்படின்னா ஓகே ஓகே ஐ திங்க் லெட்ஸ் சி இது என்ன நடக்குது. ஓகே, இங்கே லாக்ஸ் கூட நம்ம பார்க்க முடியும். லெட்ஸ் சி இதில் வந்து என்னென்ன நடந்திருக்கு. ஓகே, கீப் அப் கோயிங் நான் கொடுக்குறேன். ஓகே, லெட்ஸ் சி ஹவ் இட் கோஸ். டெவலப்பர் போர்ட்ஃபோலியோ வந்து அது பில்ட் பண்ணியிருக்கு. பில்ட் பண்ண டெவலப்பர் போர்ட்ஃபோலியோ எனக்கு இங்கே வியூ ஆகலை. யா, லெட்ஸ் சி த ஸ்கில் செக்ஷன்ஸ் அண்ட் ஃபூட்டர் அண்ட் ஹீரோ செக்ஷன்ஸ் எல்லாமே எடுத்துருச்சு. அண்ட் ரெஃப்ரெஷ் த ஆப், refresh it and restart it. Okay, yeah, developer portfolio இங்கே வந்துருச்சு. ஓகே, நேம் வந்து நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். view my work again, get in touch. ஓகே, இது வந்து ப்ராஜெக்ட்ஸ். ஓகே, லெட்ஸ் கோ டு இது வந்து ஓகே ஒரு வெப்பில் வந்து நம்ம வியூ பண்ண ட்ரை பண்ணோம் அப்படின்னா ஐ திங்க் இந்த மாதிரி ஒரு வியூ வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இதுதான்
இந்த மாதிரி ஒரு வியூ வந்து நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக கிடச்சிரும் ஒரு வெப்பில். ஓகே, ஸோ நம்ம வியூ மை ஒர்க் கொடுத்துட்டோம் அப்படின்னா கரண்ட்டாக வந்து என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறதும் இருக்குது. அண்ட் உங்கள் நேம் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிம்பிள் போர்ட்ஃபோலியோ நமக்கு கிடச்சிடும். மை ப்ராஜெக்ட்ஸில் என்ன அண்ட் லைவ் டெமோ கொடுக்கறது எல்லாமே. அண்ட் கெட் இன் டச், சென்ட் மெசேஜஸ் கூட ஐ திங்க். ஓகே ஓகே, இது வந்து ஓகே ஓகே, ஜஸ்ட் டம்மியாக வந்து ஒரு கொடுத்து பார்ப்போம் ஒரு மெயிலு. ஓகே, கான்டாக்ட் நீடட்னு கொடுக்குறேன். ஜஸ்ட் சென்ட் மெசேஜ். ஓகே, ஐ திங்க் இட் ஒர்க் ஆக்சுவலி. ஸோ சிம்பிளாக வந்து என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்குது, டெவலப்பர் போர்ட்ஃபோலியோவில் என்னென்ன ஸ்கில்ஸு, ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன பண்ணியிருக்கோம், அண்ட் கெட் இன் டச், இந்த மாதிரி சிம்பிளான ஒரு போர்ட்ஃபோலியோ வந்து உங்களால் ரெடி பண்ண முடியும். ஓகே, ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா, யூ ஜஸ்ட் கோ டு த செட்டிங்ஸ் and click here and go here and you can see all the settings. லைக் வந்து தீம் செட் பண்ண முடியும். அண்ட் இங்கே தான் வந்து மாடல்ஸோட ஏபிஐக்கு வந்து நம்ம சூஸ் பண்ணலாம். அண்ட் ஒன்ஸ் யூ இன்ஸ்டால் திஸ் டைட், இந்த டூலை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா இனிஷியலாக வந்து இட் வில் ஆஸ்க் யூ டு என்டர் த கீ. ஒரு கூகுள் கீ இல்லைனா வெர்டெக்ஸ் ஆர் ஓப்பன் ரவுட்டர், ஓப்பன் ஏஐ இந்த மாதிரி கீ வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்லும். ரைட் நவ் வந்து ஐ ஜஸ்ட் added the Google API key. So if you don't have the Google API key, you just click here and it will navigate you to the Google AI Studio. From there you can create a projects and create an API key. So under the நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து API key create பண்ணிட்டீங்கன்னா just copy the key and paste it over here. இங்கே வந்து பண்ணிக்கலாம். And after this I'll delete this key actually. So you don't please don't use this key. Okay, ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதுலேயே மாடல் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். என்ன மாடல் ரிலேட்டடாக உங்களுக்கு கீ இருக்குங்கிறத கூகுள் ஏஐ ஸ்டுடியோவில் நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ தட் கீ யூ ஜஸ்ட் காப்பி ஓவர் ஹியர், பேஸ்ட் இட் ஓவர் ஹியர் and it will work automatically. Suppose if you want to update it, you just update the key as well here. And in the chatல கூட you can just go here and click the usages. ஸோ இதில் வந்து எந்த அளவுக்கு யூசேஜஸ் வந்து கீ வந்து எந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்குங்கிற அந்த யூசேஜஸ் வந்து உங்களால் பார்க்க முடியும். அண்ட் அஃப்கோர்ஸ் யூ கேன் automatically choose பண்ணுறோம் அப்படின்னா, or else if you want to stick with any specific model, you just choose, or else you just go to auto option and automatically choose பண்ணிடும். ஸோ எந்த கீ இருக்கோ அதை வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கும். அண்ட் செட்டிங்ஸில் வந்து லைக் அனதர் அட்வான்டேஜஸ் இஸ் எம்சிபி கூட நம்மளால் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்து எம்சிபியோட நேம் அண்ட் எஸ்டிடிஐஓ ஆர் எஸ்டிடிபி லெவலில் வந்து நீங்கள் ட்ரான்ஸ்போர்ட் மெக்கானிசம் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு, அண்ட் ஒரு எம்சிபி சர்வரை வந்து லைக் அந்த கமாண்ட் வந்து லைக் வெதர் இட் பி a node or UV or and followed by the MCP server ரிலேட்டடாக நீங்கள் வந்து பில்ட் பண்ணியிருக்கீங்கன்னா, யூ ஜஸ்ட் put it all the command and add server and it will come here. ஸோ இந்த சர்வரை வந்து கம்ப்ளீட்டாக வந்து உங்கள் அப்ளிகேஷன்ஸில் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். that is a pretty good feature. and of course இதில் வந்து தேர்ட் பார்ட்டி இன்டெகிரேஷன்ஸ் கூட பண்ண முடியும்னு நினைக்கிறேன். yeah this is how the MCP and third பார்ட்டியோட சிலதெல்லாம் நான் பார்த்தேன். ஐ திங்க் சில டூல்ஸ் எல்லாம் இருந்தது இதில். okay I think அது எங்கேன்னு தெரில. okay, so this is how it works actually. and லைப்ரரியில் பார்த்தீங்கன்னா okay nothing here. and okay, by default வந்து React JS templateல வந்து ரன் ஆகிட்டுருக்கு. suppose if you want to go with the Net.js template, yes you can just click here and it will start building the applications. okay, and community கூட இதில் வந்து இருக்குது போல். okay, community template கூட இருக்குது. okay, ஆங்குலரில் பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, ஜஸ்ட் கிளிக் ஹியர் அண்ட் அக்செப்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னா கம்யூனிட்டி நோட்டீஸ் வந்து வந்துடும். அதில் வந்து நம்ம பில்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா லைக் ஓகே வந்து ஃபுட் ஆப்புன்னு சொல்லி நான் கொடுக்குறேன் அப்படின்னா ஜஸ்ட் கோ அண்ட் இட் வில் ஸ்டார்ட் பில்டிங் தி ஃபுட் ஆப்பை வந்து ஐ திங்க் அந்த பர்டிகுலர் ஆப்போட நேம் நான் கொடுத்துட்டேன். ஐ திங்க் ஆட்டோமேட்டிக்காக வந்து இது ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும்னு நினைக்கிறேன். அந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். and okay, so இது வந்து லைக் இதோட கீ ஃபீச்சர்ஸ் எடுத்துட்டோம்னா லோக்கல் டெவலப்மெண்ட் அண்ட் டெப்ளாய் கூட ஆக்சுவலி இப்போ வெர்ச்சுவல் வச்சு நம்மளால் பப்ளிஷ் பண்ணி இது பண்ணிக்க முடியும். அண்ட் வெர்ச்சுவல் டெப்ளாய்மெண்ட் இருக்குது and you can push the code to the GitHub as well once you connect the GitHub successfully. okay, and
லைக் எவ்ரிதிங் வந்து லோக்கலில் ரன் ஆகும். ஸோ பில்ட் ஃபாஸ்டர் அண்ட் ப்ரைவேட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி செக்யூராக இருக்கும். அதுதான் பிகாஸ் லோக்கலில் வந்து நடக்கிறதால எல்லாமே செக்யூராக இருக்கும். அண்ட் ஹப்பில் வந்து ஓகே ரைட் நவ் இதை சூஸ் பண்ணியிருக்கிறேன். ஓகே நெக்ஸ்ட் ஜேஎஸ் யூஸ் பண்ணி நான் வந்து சூஸ் பண்ணுறேன்னா அதோட ஆப் க்ரியேட் ஆகிட்டும் அந்த டெம்ப்ளேட் எடுத்துகிட்டு பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அண்ட் ஓகே இதில் வந்து ஃபுட் ஆப் நான் பண்ணியிருக்கேன். அண்ட் இது வந்து டிஃபால்ட்டாக இருக்கிற சில ஆப்ஸ் எல்லாமே வந்து இதில் இருக்குது, அதுதான் இங்கே காமிக்கிறாங்க. இப்போ ஃபுட் ஆப் நான் போடுறேன் அப்படின்னா அதில் தான் வந்திருக்கா. லெட்ஸ் கோ ஹியர். ஐ திங்க் கோடு வந்து வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ப்ரிவ்யூ கொடுத்துட்டேன்னா ஆங்குலர் ஆப்பில் அவங்க சிம்பிள் கோடு வந்திருக்கு. இதில் வந்து ஒரு டெம்ப்ளேட் ரெடி ஆயிரும். ஸோ பேஸ்ட் ஆன் த டெம்ப்ளேட் யூ கேன் ஆட் ஆர் யூ கேன் பில்ட் யுவர் கான்வர்சேஷன் டு கண்டினியூ தி ஃபுட் ரிலேட்டட் ஆப்பை வந்து பில்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் ஐ திங்க் இது வந்து என்னென்னா ஐ திங்க் இதுவும் வந்து சேம் தான். இது வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்பை வந்து இருக்குது அப்படின்னா இதை கூட நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். ஐ திங்க் ஓப்பன் ஓகே இது வந்து என்னென்னா ஐ திங்க் இது வந்து ஹீரோ செக்ஷன். ஆக்சுவலி இது வந்து அந்த போர்ட்ஃபோலியோ டெவலப்பர் போர்ட்ஃபோலியோ இது. ஓகே ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து ஆல்ரெடி நான் ஒன்று பில்ட் பண்ணியிருப்பேன். அது ஒன்று இங்கே நேமில் இருக்கும். நேம் வந்து டிஃபால்ட்டாக ஒரு நேம் எடுத்துருக்கிறதால இது என்னன்னு தெரில, பட் ஒரு நேம் எடுத்துக்கும் இது ஆப்வியஸ்லி. அண்ட் ஓகே லெட்ஸ் இது சிம்பிளாக வந்து இன்னொரு ஆப் வேணால் க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணலாமே. ஸோ அது வந்து ஒரு இன்வென்ட்ரி ரிலேட்டடாக வந்து ஒரு ஆப் வந்து க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா அது கூட நம்ம வந்து க்ரியேட் பண்ணலாம். ஒரு சேட் வந்து ஒரு நியூ ஆப்பை பில்ட் பண்ணிவிட்டு நம்மளால் இது பண்ணிக்க முடியும். ஓகே ஸோ ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இது ஜஸ்ட் நியூ சேட் வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னா லைக் நியூ ஆப்பு. இதில் வந்து லைக் இங்கே வந்து சூப்பர் பேஸ் எல்லாம் நமக்கு இப்போதைக்கு வேண்டாம். அண்டு மார்க் டேட்டா வந்து யூஸ் பண்ணி பண்ண சொல்லலாம், ஏன்னா என்கிட்ட சூப்பர் பேஸ் கனெக்ஷன்ஸ் இல்லை. ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா ஐ திங்க் ஃபினான்ஷியல் ஆப் கூட அங்கே வந்து வரும்னு நினைக்கிறேன். டிஃபால்ட்டாக சில டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் வந்தது, அதை வச்சு ஃபினான்ஷியல் ஆப் கூட உங்களுக்கு பில்ட் ஆகும். ஸோ பேசிக்காக வந்து இதோட கீ ஃபீச்சர்ஸ் வந்து லோக்கல் டெவலப்மெண்ட் அண்ட் டெப்ளாய்மெண்ட் அண்ட் பிரிங் யுவர் ஓன் ஏஐ மாடல் வந்து கொண்டு வர முடியும். லைக் OpenAI, Gemini, Claude, as I mentioned earlier. Supabase integrations இருக்குது. அண்ட் ஃபுல் ஸ்டாக் ஆப் வந்து பில்ட் ஆகும் லைக் UI, பேக்அண்ட் ஆத்தென்டிகேஷன் அண்ட் டேட்டாபேஸ் ஃபங்க்ஷன்ஸ். எவ்ரிதிங் இஸ் கம்ப்ளீட்லி இன் யுவர் கண்ட்ரோல். அதுதான் இதோட பெஸ்ட் அட்வான்டேஜ். அண்ட் ப்ரோ ஃபீச்சர்ஸ் வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா தெர் ஆர் ஸோ மெனி ப்ரோ ஃபீச்சர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஒன்ஸ் யூ சப்ஸ்கிரைப் திஸ் ஆப். அண்ட் ப்ராஸ் வந்து நோ லாக்இன், ரன் லோக்கலி, யூஸ் எனி ஏஐ மாடல் அண்ட் ஓப்பன் சோர்ஸ். தென் ப்ரைவசி வந்து அஃப்கோர்ஸ் கோட் அண்ட் டேட்டா ஸ்டே ஆன் யுவர் மெஷின். அதுதான் வந்து இதோட மேஜர் அட்வான்டேஜ். ஓகே ஸோ ப்ரிவ்யூ நான் கொடுத்து பார்க்கலாம். ஓகே ஜஸ்ட் blank பேஜ். ஓகே இது வந்து பிளாங்காக ஒரு பேஜ் வந்து பில்ட் ஆகிருக்கு. ஓகே ரெஃப்ரெஷ் தி ஆப். ஓகே அண்ட் ஃபாஸ்ட் ஐட்ரேஷன்ஸ் இருக்குது, கம்யூனிட்டி சப்போர்ட்ஸ் இருக்குது. அண்ட் நெகட்டிவ் ஆர் லிமிடேஷன்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா சம் ஃபீச்சர்ஸ் ஆர் ஸ்டில் மெச்சூரிங் அண்ட் யூ நீட் Node.js வந்து கம்ப்ளீட்டாக தேவை ஆன் யுவர் ஓன் அண்ட் ஆல்சோ யுவர் ஓப்பன் APIக்கும் தேவை. சப்போஸ் இஃப் யூ வாண்ட் டு பில்ட் யுவர் அப்ளிகேஷன்ஸ் லோக்கலினா டெஃபினெட்லி யூ டெஃபினெட்லி நீட் திஸ் பிகாஸ் ஃபார் ரன்னிங் திஸ் அப்ளிகேஷன்ஸ் definitely you need the Node.js in your local. Okay and local resources running local model needs a capable machine. Suppose if you want to ஒரு ஹை கான்ஃபிகரேஷன்ஸை ஏதாவது நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா சம் ஸ்லோனஸ் வந்து இருக்கத்தான் செய்யும், பட் ஸ்டில் இட்ஸ் ஒர்த். ஆக்சுவலி இந்த பர்டிகுலர் டூல் வந்து டெஃபினெட்லி ஒர்த்து, நீங்கள் யூஸ் பண்ண ட்ரை பண்ணலாம் லோக்கலி. I think I covered all the features. Just explore it. This is the best one. And I found the local AI tool among the other AI toolsல வந்து இது வந்து பெஸ்ட்டாக நான் வந்து ஃபைண்ட் பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன். ஸோ ஜஸ்ட் come over here and go to this site and install and you will get a plenty of idea and use it and try use your local and like suppose ஓலாமா வச்சு கூட நீங்கள் வந்து லோக்கலில் பில்ட் பண்ணி அதை கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிவிட்டு அதை கூட நீங்கள் அந்த அதில் ஏதாவது ஒரு மாடல்ஸ் இருக்குன்னா அந்த மாடல் கூட நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணலாம். பட் ஐ ஹேவன்ட் ட்ரைட் yet, but you just give explore it and this is the best tool and in your local and based on the key you just rotate the key once the token is over. You just rotate the Gemini key and obviously you will get the number of credits to build and complete web applications and of course the full stack applications. This is pretty good tool
and I think I covered all this stuff. And thank you so much. I'll come up with a new AI in my next video. Thank you.